குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் வந்துட்டு ஸ்லோனரோட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. அதில் சாப்டர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டுன்னு சாப்டர் 4 வீடியோ டீட்டெயில்டு வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி சாப்டர் 8 நான் ஃபுல்லுன்னு போட்டிருந்தேன். அதனால் சாப்டர் 8 வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதை எப்படி ஈஸியாக ரீகேப்சுரேட் பண்ணலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சாப்டர் 8 உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 டூல்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ். 3 டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அனாலிசிஸ் பண்ண போறோம். அது தவிர இன்னும் 2 டூல்ஸுமே இருக்கு. அது நம்ம ஸ்கூல்ல இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்றது இல்லை. கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, 2 அனாலிசிஸ் இருக்கு. அது நீங்க உங்களோட யூஜியில பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட் எப்படி போட போறோம், எப்படி ஈஸியா ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிச்சு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரீகேப்சுரேட் பண்ணும் போதும் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பேஜ் நம்பர் 270 கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம எந்த டூலாக இருந்தாலும், கம்பேரிட்டிவாக இருந்தாலும் சரி, காமன் சைஸாக இருந்தாலும் சரி, ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு பேலன்ஸ் ஷீட். 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எல்லா அனாலிசிஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கம்பேரிட்டிவ் மாடலில். ஓகேங்களா. எல்லாமே 2 நான் சொல்லிட்டேன். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த டூல் யூஸ் பண்ணாலும் 2 ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் கம்பேரிட்டிவ் அப்படின்னாவே கம்பேரிசன், ஏதோ நம்ம கம்பேர் பண்றோம்னு அர்த்தம். அப்ப என்ன கம்பேர் பண்ண போறோம் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயர் 2வையும் இயர் 1ஐயும் கம்பேர் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஒன்று கண்டுபிடிக்க போறோம். அந்த அப்சல்யூட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இயர் 2 மைனஸ் இயர் 1. ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனில வந்துட்டு 2-3 வருஷத்தோட நம்மளோட ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து அதை கம்பேர் பண்ண போறோம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பண்ண போறோம்னா இயர் 2ல இயர் 1 மைனஸ் பண்ணி அதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்சல்யூட் அமௌண்ட் நம்ம சொல்றோம். ஓகேங்களா. அதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். எல்லா அனாலிசிஸுமே நமக்கு என்னத்துக்குன்னா பர்டிகுலரா அந்த 2 ஐட்டமுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பார்க்கறது தான் இந்த அனாலிசிஸ் எல்லாமே பண்றோம். ஓகேங்களா. ஸோ அதோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் அமௌண்ட், தட் இஸ் இயர் 2ல இயர் 1 மைனஸ் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் டிவைடட் பை இயர் 1 இன்டூ 100. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இயர் 1 உங்களுக்கு 500 இருக்கு, இயர் 2 ஒரு 750 இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட அப்சல்யூட் அமௌண்ட் என்னவா இருக்கும்னா 250 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் 2 மைனஸ் இயர் 1. ஓகேங்களா. இப்போ பர்சன்டேஜ் எப்படி போனா இந்த 250 டிவைடட் பை இயர் 1 500 இன்டூ 100 இது பண்ணா நமக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இது இன்கம் ஸ்டேட்மெண்ட்க்கு, பேலன்ஸ் ஷீட்க்கும் சேம் வே, சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்சல்யூட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம எடுத்திருக்க 2 வருஷத்தோடைய அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது இயர் 2ல தான் இயர் 1 கம்பேர் பண்ண போறோம். அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயர் 1 மைனஸ் இயர் 2 போட்டுறாதீங்க. இயர் 2 மைனஸ் இயர் 1 கம்பேரிசன் பண்ணி அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை இயர் 1 இன்டூ 100. ஓகேங்களா. சேம் மெத்தட் தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட்க்கும் சரி, பேலன்ஸ் ஷீட்க்கும் சரி. ஸோ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு நமக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வரும்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணுவோம், எந்த இன்கமா இருந்தாலும் அந்த நம்ம ரெவென்யூனா நம்ம அந்த வருஷம் நீங்க என்ன ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய இன்கமா, தட் இஸ் வாட் கால்ட் அஸ் அன் ரெவென்யூ. அந்த ரெவென்யூல நீங்க இன்கம் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்க போறீங்க. அதர் இன்கம்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்ஸா இருந்ததுன்னா எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிப்பீங்க. டாக்ஸ் பே பண்ணியிருந்தா, இன்கம் டாக்ஸ் பே பண்ணியிருந்தா அதையும் நம்ம மைனஸ் பண்ணிருப்போம். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். எந்த டூல் யூஸ் பண்ணாலும், கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணாலும், காமன் சைஸ் யூஸ் பண்ணாலும், ட்ரெண்ட் யூஸ் பண்ணாலும் இதே ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ரீகால் பண்ணுவோமா என்ன ஃபார்மேட்னு? இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ல இன்கம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் பே பண்ணியிருந்தா அதையும் மைனஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நீங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்ல இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. 3 அனாலிசிஸ்க்குமே காமன் சைஸா இருந்தாலும் சரி, கம்பேரிட்டிவா இருந்தாலும் சரி, ட்ரெண்டா இருந்தாலும் சரி, இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ்
எக்ஸ்பென்சஸ் பிளஸ் இன்கம் மைனஸ் இன்கம் டேக்ஸ். இதை மறந்துடாதீங்க. ஃபார்மேட் காமன் ஃபார் ஆல் தி 3 அனாலிசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா வேணும்னா பேஜ் 275க்கு போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இங்க காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இதுல நம்ம ஒரு பேஸ்ன்னு ஒன்று கன்சிடர் பண்றோம். பேஸ்னா என்னன்னா நீங்க எதை வச்சு இந்த அமௌண்ட்டை வகுக்க போறீங்க, டிவைட் பண்ண போறீங்க, அதான் நம்ம என்ன பண்றோம்னா பேஸா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ல இந்த டூலை யூஸ் பண்றோம். ஒன்று இன்கம் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டா இருந்ததுன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இருந்து இன்கம் ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்ல அப்படியே கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஈஸி, உங்களுக்கு ரொம்ப ஈஸினா அப்படி ஒரு ஈஸியா அப்படி பேலன்ஸ் ஷீட்டை காப்பி பண்ணிக்கலாம். இங்க நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதுவே நம்ம வந்து அப்சல்யூட் அமௌண்டா எடுத்துக்கிறோம். அப்ப கம்பேர் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மாடலுக்கும் செகண்ட் மாடலுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபர்ஸ்ட் மாடல்ல நமக்கு வந்து அப்சல்யூட் அமௌண்ட் அவங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு தான் கம்பேர் பண்றோம். எப்படி கம்பேர் பண்ணுவோம்? இயர் 2ல இருந்து இயர் 1 கம்பேர் பண்றோம். அப்ப நமக்கு அப்சல்யூட் அமௌண்ட் கிடைக்கும். அப்ப இந்த மாடல் காமன் சைஸ்ல நம்ம அப்சல்யூட் அமௌண்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன், கொஸ்டின்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனே நமக்கு அப்சல்யூட் அமௌண்ட் தான். அப்ப நீங்க ஒரு ஸ்டெப் உங்களுக்கு மிச்சமாயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். பர்சன்டேஜுக்கு அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இன்டூ 100. இன்கம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றீங்கன்னா பேஸ் என்னவா எடுக்கணும்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனை பேஸா எடுக்கணும். அதே நீங்க பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்றீங்கன்னா பேஸ் வந்து டோட்டல் அசெட்டை பேஸா எடுக்கணும். ஓகேங்களா? தேர்ட் மாடல் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்மளால நமக்கு கம்பேரிட்டிவ்லயோ இல்லை காமன் சைஸ்லயோ 2 வருஷத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ஆனா ட்ரெண்ட்ல இப்போ உங்க கம்பெனில 3 வருஷத்துடைய டேட்டா பேசிஸ் நீங்க எடுத்து கம்பேர் பண்ண போறீங்க. அப்ப நீங்க கம்பேரிட்டிவ் போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த காமன் சைஸ்ன்ற மெத்தட் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பேஸ், இங்கேயும் பேஸ்ன்ற ஒரு டேர்ம் வருது. இந்த பேஸ் தான் எந்த வருஷம் உங்களோட இயர்லியஸ்ட் இயரோ அதான் நம்ம என்ன பண்ணுவோம், பேஸா எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்று இன்கம் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் அப்சல்யூட் அமௌண்ட். நம்ம அதனால போய் அப்சல்யூட் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறது இல்லை, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போவோம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது மோர் தென் 2 இயர்ஸ் தான் இந்த மாடல் வரும். ஓகேங்களா? அப்போ 3 இயர்ஸ் நமக்கு இருக்கு. அப்ப என்ன வருஷம் நம்ம எடுக்கிறோமோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் இயர். இப்போ இது 3த்துல எது இயர்லியஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் இயர்லியஸ்டா இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த இயரை நம்ம பேஸா எடுக்கிறதால அந்த இயரோட ஆன்சர் எல்லாமே நமக்கு 100 தான் வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் கேட்டிருக்காங்க, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னாவே இந்த 1 கண்டுபிடிச்சாவே இது 5 மார்க் கொஸ்டினா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதே 2 மார்க் கொஸ்டினா இருந்தா 1 மார்க் கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயரோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், ட்ரெண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா செகண்ட் இயர் எந்த வருஷம் எடுத்துக்கிறோம் 2017 வேல்யூ டிவைடட் பை 2016 வேல்யூ இன்டூ 100. ஓகேங்களா? அதே இப்போ தேர்ட் இயர் எடுத்துக்கிறோம்னா 2018 வேல்யூ டிவைடட் பை 2016 வேல்யூ இன்டூ 100. இதுதான் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? தட் இஸ் எந்த இயர் எடுத்துக்கிறீங்க அந்த இயர் டிவைடட் பை இயர்லியஸ்ட் இயர் இன்டூ 100. அதுதான் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா போடலாம். எப்படி நம்ம 4th சாப்டர் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இந்த சாப்டர்லயுமே நமக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க்ஸ் இருக்கு, ஒரு 3 மார்க்ஸ் இருக்கு, ஒரு 5 மார்க்ஸ் வரும். அப்ப டோட்டலி இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் 10 மார்க்ஸ். உங்களுக்கு இன்னொரு ஆட் ஆன் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நம்ம கால்குலேட்டர் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ கால்குலேட் பண்ண தெரியாத பசங்க கூட கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஆன்சர் ஈஸியா கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன மெத்தட் என்ன ஃபார்முலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லா டூல்ஸுமே 2 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் மாடல் கம்பேரிட்டிவ் மாடல்ல அப்சல்யூட் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். வேற எந்த மாடல் நம்ம அப்சல்யூட் அமௌண்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். அப்சல்யூட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா இயர் 2ல இருந்து இயர் 1 மைனஸ் பண்ண அப்சல்யூட் அமௌண்ட். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் மாடலுக்கு கம்பேரிட்டிவ்க்கு அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை இயர் 1 இன்டூ 100. ஓகேங்களா? செகண்ட் மாடல் காமன் சைஸ் வந்ததுன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்குது நம்ம என்ன பண்றோம்னா அப்சல்யூட் அமௌண்டா எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஒரு ஸ்டெப் இங்க மிச்சம் ஆகுது. ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு பேஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்டா இருந்ததுன்னா உங்களுடைய ரெவென்யூ தான் உங்களுக்கு பேஸ்.
அதே பேலன்ஸ் ஷீட்டாக இருந்ததுன்னா உங்களோட டோட்டல் அசெட் தான் உங்களுக்கு பேஸ். ஓகேங்களா? அப்போ இதை வச்சு டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டு நம்ம பண்ணலாம். ஏன் இன்டூ 100 பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணாவே இன்டூ 100 தான் பண்ணணும். அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஓகேங்களா? தேர்ட் மெத்தட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, எப்போ உங்ககிட்ட டேட்டா மோர் தென் 2 இயர்ஸோட டேட்டா நீங்கள் கம்பேர் பண்ண போறீங்கன்னா அப்போ நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு போகலாம். அங்கேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் கீ, ஒரு காலமோட ஆன்சர் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போட்டுடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட பேஸே இயர்லியஸ்ட் இயர்ன்றதால அந்த இயர்லியஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே 100 தான் வருமே. அது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் 100 தான், பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தாலும் 100 தான். ஓகேங்களா? ஸோ இந்த காலம் மட்டும் ஃபில் பண்ணிட்டாவே உங்களுக்கு பாதி மார்க் கிடைச்சிடும். மீதி 2 நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். யூஸ் கால்குலேட்டர் ஃபார் கால்குலேஷன். ஓகேங்களா? அப்புறம் இன்னும் நல்லா ஒரு இதுவாக பண்ணிக்கணும். இது ஒரு ரஃபாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாமே வந்து ஈஸியாக எப்படி வந்துட்டு மார்க் வாங்கலாம் அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக இந்த 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று சாப்டர் 4 ஃபுல் வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதே மாதிரி சாப்டர் 8 இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த பெனிஃபிட் எல்லாரையும் போய் ரீச் ஆகணும். நீங்க எவ்வளவு பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அதை பொறுத்து இது எல்லார் கையிலையும் போகும். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வி ஆர் நியரிங் டு அவர் போர்டு எக்ஸாம். இது எல்லாரையும் ரீச் ஆச்சுன்னா பசங்க எல்லாருமே பாஸ் பண்றதுக்கும் ஹை ஸ்கோர் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.